என்னோடு பேசு தந்தையே, தகப்பனே என்னோடு பேசு, பேசு, பேசும் ஐயா. மாறும் நீ வந்தாலே போதுமப்பா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆமென் ஜீசஸ். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி, தேங்க்யூ. என்னை நெருப்புறதுக்காக நன்றி அப்பா, பிரசன்னத்துக்காக நன்றி. ஒருவேளை அந்த பிரசன்னத்தை ಫೀಲ್ ಆಗಲಾನ ಕೂಡ, ಒಂದು ವೇಳೆ ನಿಮಗೆ ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕಾಗದಿದ್ರೆ, if you say Father I don't feel you, ದೇವರೇ ನನಗೆ ಯಾವ ಪ್ರಸನ್ನತೆ ಅನುಭವ ಇಲ್ಲ, I am not feeling you Father, ನಾನು ಏನು ಪ್ರಸನ್ನತೆಯನ್ನು ಅನುಭವಿಸ್ತಾ ಇಲ್ಲ, still the Bible says ಸತ್ಯವೇದೇನು ಹೇಳುತ್ತೆ, I abide with you. ನಾನು ನಿನ್ನನ್ನು ತುಂಬಿಸುತ್ತೇನೆ. ನಾವು ನೋಡಿ இருக்கிறேன், ನಾನು ನೋಡಿದ್ದೇನೆ, ನಾವು ನೋಡಿ இருக்கிறேன். ನಾನು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಅದೋಡ ಎನ್ ಪೇರ ಇಮ್ಯಾನುವೇಲ್, ಆತನ ಹೆಸರು ಇಮ್ಯಾನುವೇಲ್ ಎಂಬುದಾಗಿ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, 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 ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಗ್ರೀಟಿಂಗ್ಸ್ ಇನ್ ದ ನೇಮ್ ಆಫ್ ದ ಲಾರ್ಡ್ ಜೀಸಸ್ ಕ್ರೈಸ್ಟ್. ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ಕೃತಜ್ಞತೆಗಳು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு என்ன கம்யூனியன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர போஜன ಸಂಸ್ಕಾರ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவேறு ஜெபத்தோடு ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥನೆಯೊಂದಿಗೆ ಬೇಡಿಕೆಯೊಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಿ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸ್ತಾನೆ. இன்னைக்கு குடும்பங்களை குறித்து பேச தேவன் என் உள்ளத்தில் உணர்த்தினார். ದೇವರು ಕುಟುಂಬದ ಕುರಿತು ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ನನ್ನ ದೇವರು ನನ್ನಲ್ಲಿ ಎಚ್ಚರಿಕೆ. அதனால ஒரு ரிக்வெஸ்ட், குடும்பமாய் வந்திருக்கிறவங்க ஒன்னாய் உட்கார முடியுமா? ಕುಟುಂಬವಾಗಿ ಗಂಡ ಹೆಂಡತಿ ಅಥವಾ ತಾಯಿ ಮಗು ಮಗಳು ಮಗನು ಹಂಗೆ ಬಂದಿರೋರು ಒಟ್ಟಾಗಿ ಕುತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತದ? ಸ್ವಲ್ಪ ಎದ್ದು ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ನಾವು ಚೇಂಜಸ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. அவர் உங்க ஹஸ்பண்ட் எடுத்து போங்க, அவங்க ஃபேமிಲಿ ನಿಮ್ಮ ಗಂಡನ ಬಳಿ ಗಂಡನ ಹತ್ರ ಮಕ್ಕಳು ಸಮೇತ ಹೋಗ್ರಿ. ಜೀಸಸ್. ಒಂಟಿಯಾಗಿರೋರು ಹಾಗೆ ಇರ್ರಿ, ಉಳಿದವರು ನಿಮ್ಮ ಪತಿ ಎಲ್ಲಿದ್ದಾರ ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗಿ. ಪರಿಶುದ್ಧಾವಿಯಾನವರೇ, ಅವರು ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ ನೀವು ನೋಡ್ಕೊಳ್ಳಿ, ನೀವು ನಿದ್ರೆ ಮಾಡಿದ್ರೆ ಅವ್ರು ನೋಡ್ಕೊಳ್ಬೇಕು. கிருபைகளுக்காக நன்றி அப்பா. வந்திருக்கிற பிள்ளைகளோடு பேசுமப்பா, நான் அல்லப்பா, நீ பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிரார்த்தனை. இந்த வார்த்தை மூலமாய் நீ பேசும். நீன வாக்கியದ ಮೂಲಕ மாம்சம் வெளிப்படாதபடி என் தேவன் ஆவியோடு பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ಶಾರೀರಿಕವಾಗಿ ಏನು ಕ್ರಿಯೆ ನಡೆದೆ, ಆತ್ಮಿಕದಲ್ಲಿ ಕರ್ತನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸಿ. மாம்சம் வேண்டப்பா, ಮಾಂಸ ಬೇಡ, ಶಾರೀರಿಕ. எனக்காக வந்ததல்லப்பா, உனக்காக வந்திருக்கிறேன். ನಿಮಗೋಸ್ಕರ ಬಂದಿದ್ದೇವೆ. அவரோடு பேசுங்கப்பா, ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்போ சிங்கிளா இருக்கிறவங்க இந்த பக்கத்துல வாங்க. சிங்கிளா இருக்கிறவங்க இந்த பக்கத்துல, சகோதரரெல்லாம் ಇಲ್ಲಿ ಬನ್ನಿ ಒಟ್ಟಿಯಾಗಿ. சிங்கிளா இருக்கிறவங்க உங்க பக்கத்துல வாங்க. ಉಳಿದವರು ಮುಂದೆ நீ வேணும்னா போய் உட்காரலாம் அங்க கூட. ஓகே ஃபைனா? ஓகே, ஹல்லேலூயா. பிரதர் ಬನ್ನಿ, ಅವರು புதியದಾയിട്ട് வந்தாங்க. ஓகே, you can come here please. ஃபேமிலி கொஞ்சம் முன்னாடி வாங்க, இங்க முன்னாடி வாங்க ஃபேமிலியோட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஃபேமிலியை நேசிக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசை என்ன தெரியுமா? குடும்பம் எப்பவுமே ஒன்னா இருக்க வேண்டும், சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அதுதான் தேவனுடைய ஆசை. ஹல்லேலூயா. யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டுக்காரரும் ಹೇಳಿದ ಹಾಗೆ ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರೇ துதிப்பேன் என்று ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் குடும்பங்களை நேசிக்கிறார். ದೇವರು ಕುಟುಂಬವನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೆ. ஒரு ரிவைவல் வேண்டும் வேண்டாம், நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நல்லது நடக்க வேண்டுமானா நம்ம குடும்பம் ஒண்ணா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லியிருக்கிறது, இரண்டு பேரு ಯೂನಿಟಿಯೋட ஒரு காரியத்தை கேட்டால் நான் அது இந்த உலகத்தில் செய்வேன் என்று. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಇಬ್ಬರು ಸೇರಿ ಒಟ್ಟಾಗಿ ಸೇರಿ ಕೇಳಿದ್ರೆ ಅದನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತೀನಿ ಎಂಬುದಾಗಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட் குடும்பம் என்ன நடக்குது? குடும்பத்துல ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? ஒரு சரீரம்
கணவன் மனைவி ஒரு சரீரம் ஆயிருந்தாலும் ಗಂಡ ಹೆಂಡತಿ ಒಂದೇ ಶರೀರವಾಗಿದ್ದರು ரெண்டு டிஃபரண்ட் சைடுலோட்டு போய் கொண்டிருக்கிறீங்க. ಎರಡು ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. அதுதான் பெரிய பிரச்சனை. ಅದೇ ದೊಡ್ಡ குடும்பம் எதுக்கு மேலே வருகிறது இல்ல, ನಾವು ಕುಟುಂಬವಾಗಿ ಮೇಲೆ ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்றது இல்ல, எதுக்கு சமாதானம் இல்ல, எதுக்கு சந்தோஷம் இல்ல. ஒன்னாய் இருந்தாலும் ரெண்டாய் பிரிந்து இருக்கிறீங்க. ಒಂದಾಗಿ ಇದ್ದರೂ ಎರಡು ಶರೀರವಾಗಿ ಕ್ರಿಯೆ ನಡೆಸುತ್ತಿದ್ದೀರಿ. ஹல்லேலூயா. அதுதான் பெரிய பிரச்சனை. ಅದೇ ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ. நம்ம எப்ப ஒன்னா இருக்கும், ನಾವು ಯಾವಾಗಲೂ ಒಂದಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವೂ ನನ್ಮೆಗೆ நடக்கும். ಯಾವಾಗಲೂ ಅದು ಒಳಿತಿಗಾಗಿ ನಡೆಯುತ್ತದೆ. 3 years back, 3 ವರ್ಷದ ಹಿಂದೆ, not 6 years back, sorry, 6 ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ பழைய சபைக்கு, ಹಳೆ ಸಭೆಯಲ್ಲಿ ஒருத்தரே ஒரு ಪ್ಯಾರಲೈಸ್ ಆன ஒரு ಮನುಷ್ಯனை கொண்டு வந்தார். ಒಂದು ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗ ಹಿಡಿದ ವ್ಯಕ್ತಿ. ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ನಾನು ಒಂದು ಸ್ಟ್ರೋಕ್ ಆன ಮನುಷ್ಯನನ್ನ ನಾನು பார்த்தேன். ನಾನು ಒಂದು ಪ್ಯಾರಲೈಸ್ ಆದಂತ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ನಾನು ಮೊದಲೇ ಸಾರಿ ನೋಡಿದೆ. அந்த ಸ್ಟ್ರೋಕ್ ಆன ಮನುಷ್ಯನோட ಕಂಡೀಷನ್ எப்படி ಇರುತ್ತೆ தெரியுமா? ಆ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗದಲ್ಲಿದ್ದ ವ್ಯಕ್ತಿಯ ಕಾರ್ಯವೇನೆಂದರೆ, இந்த ಕೈ ಮೂವ್ பண்ண முடியும், ಈ ಕೈ ಮೂವ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, இந்த கால் மூவ் பண்ண முடியும், ಈ ಕಾಲು ಮೂವ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ, இந்த ಕೈ ಕಣ್ಣು எங்கேயாவது ಮೂವ್ பண்ண முடியும், ಈ ಕಣ್ಣು ಎಲ್ಲಾದ್ರೂ ಮೂವ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ, இந்த ಸೈಡ್ ಫುಲ್ ವರ್ಕ್ ಆಗುது, ಒಂದು ಸೈಡ್ ವರ್ಕ್ ಆಗ್ತದೆ, ಇನ್ನೊಂದು ಸೈಡ್ ಫುಲ್ ಡೆಡ್ ಆಗಿರುತ್ತೆ, ಇನ್ನೊಂದು ಭಾಗವು ಸತ್ತು ಹೋಗಿದೆ, ಅದು ಮೂವೇ ಆಗುದಿಲ್ಲ, ಅದು ಮೂವೇ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. அப்போ ஒரு சைடு நல்லா இருக்குதுனாலே அந்த மனுஷன் சரியா எல்லாம் செய்ய முடியுமா? ಒಂದು ಕಡೆ ವರ್ಕ್ ಆಗ್ತಿದೆ ಅಂತ ಹೇಳಿ ಆ ವ್ಯಕ್ತಿ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? ಆಗಲ್ಲ, ಆಗೋದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஏன் அது சரீரம் ஒண்ணா இருக்குது. ಅದು அதே போல ஒரு குடும்பம், ಅದೇ ರೀತಿ ಒಂದು ಕುಟುಂಬ, ஒரு ஆள் ಪ್ಯಾರಲೈಸ್ ಆಗಿ ಇರ್ಕீங்களா, ಒಬ್ಬನು ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ರೆ, ಸ್ಪಿರಿಚುವಲಿ ಪ್ಯಾರಲೈಸ್ ಇರ್ಕீங்களா, ಆತ್ಮಿಕವಾಗಿ ಪಾರ್ಶ್ವವಾಯು ರೋಗದಲ್ಲಿ ಇದ್ರೆ, ಅವರ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿಲಿ ಪ್ಯಾರಲೈಸ್ ಆಗಿ ಇರ್ಕீங்களா, ಅವರ ಕರ್ತವ್ಯದಲ್ಲಿ ಪ್ಯಾರಲೈಸ್ ಆಗಿದ್ರೆ அந்த குடும்பம் சரியாய் ஒரு இடத்துல மூவ் ஆக முடியாது. ಆ ಕುಟುಂಬವು ಸರಿಯಾಗಿ ಮೂವ್ ಆಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. ஒரு சரியாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ಸರಿಯಾದ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நம்ம லைஃபில் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம குடும்பத்தை ஒண்ணாக்க வேண்டும். ನಾವು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಒಂದು ಮಾಡಬೇಕು. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற பாத்திரமாய் நம்ம மாற வேண்டும். ಆಶೀರ್ವಾದದ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿ ನಾವು ಬದಲಾವಣೆ ಆಗಬೇಕು. ஒரு ಎಕ್ಸಾಂಪಲ್ ಆಗಿ சொல்றேன். ಒಂದು ಉದಾಹರಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತೀನಿ. ಒಂದು ಕುಟುಂಬ பணத்துக்காக ஆசைப்பட்டார், ಹಣಕ್ಕಾಗಿ ಆಸೆಪಟ್ಟೆ. ಆಂಡವರೇ ಆಶೀರ್ವಾದಿಂಗೆ, ದೇವರೇ ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸು, ಆಶೀರ್ವದಿಸು, ஆசீர்வாதிங்க, ஆசீர்வதிசு. தேவன் அவருடைய தொடர்ந்து செய்கிற ஜெபத்தை கேட்டு, என்னப்பா உனக்கு லாட்டரியாகி ஒரு பணத்தை தருகிறேன், ಲಾಟರಿಯಾಗಿ ನಿನಗೆ ಒಂದು ಹಣ ಕೊಡ್ತೀನಿ. அந்த பணம் அந்த குடும்பத்தை சேர்ந்த உடனே, ಹಣ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಸಿಕ್ಕಿದ ಕೂಡಲೇ அந்த குடும்பத்துல ஒரே ஃபைட். ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದೇ ಜಗಳ. எனக்கு இந்த போர்ஷன் வேணும், ನನಗೆ ಈ ಪೋರ್ಷನ್, அந்த போர்ஷன் வேணும், ನನಗೆ ಆ ಪೋರ್ಷನ್, இவ்வளவு ಪರ್ಸೆಂಟೇಜ் வேணும், ನನಗೆ ಇಷ್ಟು ಪರ್ಸೆಂಟೇಜ್ ಬೇಕು. ஹல்லேலூயா. இது எதுக்கு நடக்குது? ಇದೇಗೆ ನಡೆಯುತ್ತದೆ? அந்த ஆசீர்வாத பெற்றுக்கொள்கிற பாத்திரமாய் நம்ம மாறவே இல்லை. ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವ என்னைக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பாத்திரமாய் அந்த குடும்பமாய் நம்ம மாறுவோம், ಯಾವಾಗ ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಪಾತ್ರೆಯಾಗಿ ಪಾತ್ರವಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗ್ತೀವೋ, அந்த நேரத்தில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க ಆರಂಭಿಸುತ್ತಾನೆ. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. குடும்பத்தை ஒண்ணாக்க பாருங்க, ಕುಟುಂಬವನ್ನು ಒಂದಾಗಿ ಇರಲಿಕ್ಕೆ ನೋಡಿ. நான் ஆண்டவரೇ, ದೇವರೇ, என் குடும்பத்துக்காக ನನ್ನ என்னுடைய ஆசையை நான் விட்டுக்கிறேன், ನನ್ನ ಆಸೆಯನ್ನು ಆಸೆ ಪಾಸೆಗಳನ್ನು ಬಿಡುತ್ತೀನಿ. என் குடும்பத்துக்காக, ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕಾಗಿ நான் எவ்வளவு வேணும் நான் ட்ரை பண்றேன், ಎಷ್ಟು ಬೇಕಾದ್ರೂ ಪ್ರಯತ್ನ ಮಾಡುತ್ತೀನಿ. அந்த சமாதானத்தை ஒண்ணாய் வைக்கிறதுக்காக, ಸಮಾಧಾನವಾಗಿ ಒಂದಾಗಿ ಇಡ್ಲಿಕ್ಕೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கல்யாணமாய் பல வருஷமாய், ಮದುವೆಯಾಗಿ ಅನೇಕ ವರ್ಷಗಳಾಯ್ತು, அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, ಆ ಮಕ್ಕಳು ಇದ್ದಾರೆ, புதுசாய் கல்யாணமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆದವರಿದ್ದಾರೆ. தேவன் உங்களோடு பேசுவா, ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. நீங்க கேட்க வேண்டும், ನೀವು ಕೇಳಬೇಕು, கோபப்படக்கூடாதுங்க, ಕೋಪ ಮಾಡಬಾರದು. என்ன பேசியாச்சு, ಏನ್ ಮಾತನಾಡಿದೀವಿ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எது பேசினாலும் வசனத்து மூலமா பேசுவேன். ಏನು ಮಾತನಾಡಿದ್ರು ವಾಕ್ಯದ ಮೂಲಕ எதுக்காக ಮಾತನಾಡುತ್ತೀನಿ. பேசுறேனா? ಯಾಕಾಗಿ ಮಾತನಾಡುತ್ತೀನಿ? குடும்பம் ஒண்ணாக வேண்டும். ಕುಟುಂಬವು ಒಂದಾಗಬೇಕು. என்னைக்கு குடும்பம் ஒண்ணாகுமோ, ಯಾವಾಗ ಕುಟುಂಬವು ಒಂದಾಗ್ತದೋ, அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் வந்து சேரும். ಆಗ ಆಶೀರ್ವಾದ ಬಂದು ಸೇರ್ಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு ஸ்கிரிப்சர் எடுத்து வாசிப்போம். ಒಂದು ಭಾಗವನ್ನು, ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಒಂದು ಭಾಗವನ್ನು ತೆಗೆದು ಓದೋಣ. ಎಫೆಸಿಯರ್ எழுதிய புத்தகம் 5:25 27 வரைக்கும். ಎಫೆಸಿಯ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 25 27 ವಾಕ್ಯಗಳು. ಹಾ ಹಾ, ಆಮೆನ್. ಹಾ
ஆமென். தமிழ்ல வாசிங்க சீக்கிரம். ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. இந்த இடத்தில் இயேசு ಸಭೆಗೂ ಯೇಸುಗೂ ಉಳ್ಳ ಬಂಧತೆ ಇಲ್ಲಿ ಸಭೆಗೂ ಯೇಸುವಿಗಿರುವಂತ ಸಂಬಂಧವನ್ನು ಅದೇ ಸಂಬಂಧವು ಮನ ಹಸ್ಬೆಂಡ್ ವೈಫ್ ಗೆ ಇರಕ வேண்டும் ಎಂದು சொல்லுகிறார். ಅದೇ ಸಂಬಂಧವು ಗಂಡ ಹೆಂಡತಿಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படி ஆண்டவர் சபையை நேசிக்கிறாரோ ಹೇಗೆ ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೋ அதே போல நீ நேசிக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿ ನೀನು ಪ್ರೀತಿಸಬೇಕು. சபையில் இருக்கிற அந்த குடும்பத்தினுடைய தலை போல ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟೀಸ್ எடுக்க வேண்டும். ಕುಟುಂಬದ ಹಿರಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಂತ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಆಗಿ ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ನೀ ಉನ್ ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಸರಿಯಾಗಿ செய்யாமல் இருந்தா ನಿನ್ನ ಒಂದು ರೆಸ್ಪಾನ್ಸಿಬಿಲಿಟಿ ಸರಿಯಾಗಿ ಮಾಡದಿದ್ದರೆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ವಲ್ಲಮೆ ಅಧಿಕಪಡು. ಕುಟುಂಬದ ಅಂಧಕಾರ ಬಲವು ಹೆಚ್ಚಾಗುತ್ತದೆ. ಸಭೆಯಲ್ಲಿ எப்போ பாத்தீங்கனாலும் பிரசன்னமாய் நிறைந்து இருக்கிறது. ಸಭೆಯು ಯಾವಾಗಲೂ ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ಸಭೆಯಲ್ಲಿ ಜಪಿತಾ ரொம்ப நல்ல ಫೀಲ್ ಆಗುದು. ಸಭೆಯಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದ್ರೆ ಒಳ್ಳೆ ಫೀಲ್ ಆಗ್ತದೆ. ಸಭೆ ಅவ்வளவு பரிசுத்தமாய் நினைக்கிறீங்களோ ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಎಣ್ಣುತ್ತೀರೋ ಕೆಲವರು ಚಪ್ಪಲಿಡಾಮಲ್ ಬರುவாங்க. ಕೆಲವರು ಚಪ್ಪಲಿಲ್ಲದೆ ಬರ್ತಾರೆ. ಕುಳಿಚಿಟ್ಟು வருவாங்க. ಕೆಲವರು ಸ್ನಾನ ಮಾಡಿ ಬರ್ತಾರೆ. எதுக்கு அப்படியே அந்த பரிசுத்தத்தை எடுத்துக்கொண்டு அந்த சபைக்கு வருவீங்க? ಯಾಕೆ ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ? அந்த பரிசுத்தமான இடத்தில் போறீங்க என்று ನೀವು ಆ ಸ್ಥಳ ಪರಿಶುದ್ಧವಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಂತೇಳಿ. ஏனா அந்த இயேசு அந்த சபையை அப்படி பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ಯೇಸು ಆ ರೀತಿ ಸಭೆಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವನಾಗಿದ್ದಾನೆ. அதே போல உன் ಹೆಂಡತಿ ನೀ அந்த மாதிரி பரிசுத்தத்தை படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறார். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಆ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஒரு தலையாய் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். ಒಂದು ತಲೆಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நீங்கள் ಅನೇಕ ಜನಗಳು என்ன செய்றாங்க தெரியுமா? ನೀವು ಅನೇಕರು ಏನ್ ಮಾಡ್ತೀರಂದ್ರೆ நீ போப்ப சபையில ನೀನು ಹೋಗು ಸಭೆಗೆ. வீட்ல இருக்கிற ನಾನು ಮನೆಯಲ್ಲಿ ಇರ್ತೀನಿ. ನೀ ಪೋ ಸಭೆ. ನೀನು ಹೋಗು ಬನ್ನಿ ಸಭೆಗೆ. ஹல்லேலூயா. 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 நீ போயிடு. ನೀನು ಹೋಗಿರು. ನಾನು ವರ ಮಾಟೆ. ನಾನು ಬರುವುದಿಲ್ಲ. அந்த ತಲೆ ವಾಲಾಯಿ ಮಾರುகிறது. ತಲೆಯು ಬಾಲವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. அந்த ಕುಟುಂಬத்தினுடைய ಎಲ್ಲ ಪ್ರಚನೆ ಆ ಕುಟುಂಬದ ಎಲ್ಲಾ ಸಮಸ್ಯೆಗಳು ಪುರುಷನೇ ಬರುವುದಿಲ್ಲ. ನನ್ನಪ್ಪ ಹೆಂಡತಿಯು ಗಂಡನೇ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನ್ ಪೂಜೆ ಜಪಿಕணும். ನಾನೇ ಹೋಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೇನು ಕುಟುಂಬமே போய்டும். ಕುಟುಂಬವೇ ಹೋಗ್ಬಿಡುತ್ತದೆ. அந்த பாரத்தோடு சபைக்கு வருகிறார். ಆ ಭಾರದಿಂದ ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ. ಹೆಂಡತಿ என்னைக்கு தலையாய் மாறுமோ ಆ ಹೆಂಡತಿ ಯಾವಾಗ ತಲೆಯಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ அந்த குடும்பத்தில் ಅಂಧಕಾರ ವಲ್ಲಮೈ ಮೂಡಿಕೊಳ್ಳ ಆರಂಭಿക്കും. ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಬಲವು ತುಂಬಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುತ್ತದೆ. ಏನ அந்த வேலை தலைக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ಆ ಕೆಲಸವು ತಲೆಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. தலைக்கு ನಿಯಮಿತಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳು ತಲೆ ತಾ செய்ய வேண்டும். ತಲೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕಾರ್ಯಗಳು ತಲೆಯೇ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ. ಕೆಲವರು சொல்லுவாங்க, ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, do not think by heart, think by brain. ನೀನು ಹೃದಯದಿಂದ ಆಲೋಚನೆ ಮಾಡಬೇಡ, ಮೂಳೆಯಿಂದ ಆಲೋಚನೆ ಮಾಡು ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா ஹார்ட் இந்த சில நேரத்துல எடுக்கிற தீர்மானங்கள் எல்லாம் ராங் ஆகி போகும். ಹೃದಯದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಎಲ್ಲಾ ತೀರ್ಮಾನಗಳು ಅದು ಕೆಟ್ಟದಾಗಿರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தான் குடும்பத்துக்கு ஒரு தலை இருந்தா அந்த தலை செய்ய வேண்டிய டியூட்டிஸ்களை செய்ய வேண்டும். முதலாக சபைக்கு வர வேண்டும். ಕುಟುಂಬದ ತಲೆಯಾಗಿರುವಂತ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಲೆಯಾಗಿರುವನು ಕುಟುಂಬದಲ್ಲಿ ತಲೆಯಾಗಿರುವ ಹಾಗೆ ಸಭೆಗೂ ಬರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த மனுஷன் தேவனுக்கு அவருடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறதில்லையோ, ಯಾವ ಮನುಷ್ಯನು ದೇವರಿಗೆ ತನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಿಲ್ಲವೋ அந்த குடும்பத்தில் எப்பவுமே ஒரு டார்க்ನೆಸ್, எப்பவுமே ஒரு ரெட் அலர்ಟ್ எப்பவுமே இருக்கும். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಕೆಂಪು ಅಲರ್ಟ್ ಯಾವಾಗಲೂ ಆ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರುತ್ತದೆ. ನೀವು ನಂಬಿದ್ರೆ ನಂಬಿರಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால ஜோஷுவா சொன்ன, ನಾನು என் குடும்பம், ಯೆಹೋಶುವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನನ್ನ ಮನೆಯವರು உம்மை சேவிப்பேன். ನಿನ್ನನ್ನೇ ಸೇವಿಸುತ್ತೇನೆ. ಕುಟುಂಬವಾಗಿ ಒಂದಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯೊಂದಿಗೆ எப்படி இயேசு அவரை சபையை பரிசுத்தப்படுத்துறாரோ, ಯೇಸು ಸಭೆಯನ್ನು ಹೇಗೆ ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುತ್ತಾನೋ அதே போல நீங்கள் உன் மனைவியை உன் குடும்பத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕುಟುಂಬವನ್ನು ಹೆಂಡತಿಯನ್ನು ನೀವು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா?
பாருங்க, ನೋಡ್ರಿ, லைஃப்ல இப்ப புது கல்யாணம் ஆயிருக்கிறது, ಹೊಸ ಮದುವೆ ಆದವರು, சிலவருக்கு இப்ப கல்யாணம் ஆகல, ಕೆಲವರಿಗೆ ಮದುವೆ ಆಗಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், ಒಂದು ವಿಷಯವನ್ನ எல்லா ಹೇಳ್ತೀನಿ. ಕಾಯಿನ್ಸ್ಗೂ ரெண்டு ಸೈಡ್ இருக்கும். ಎಲ್ಲ ಕಾಯಿನಿಗೆ ಎರಡು ಮುಖಗಳು ಇರುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. கல்யாணத்துக்கு பிஃபோர் அந்த ஒரு முகத்தை நீங்க பார்க்க முடியும். ಮದುವೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಒಂದು ಮುಖ ಮಾತ್ರ ஒரு ನೋಡ್ತೀವಿ, முகத்தை பார்க்க முடியும். ಒಂದು ಮುಖ ಮಾತ್ರ ನೋಡ್ತೀವಿ. கல்யாணம் அப்புறம் தான் இன்னொரு டார்க் சைடு நீ பார்க்க முடியும். ಮದುವೆ ಆದ அது ನಂತರ எல்லா ಇನ್ನೊಂದು ಮುಖ ಮನುಷ್ಯನಿಗೂ ನೋಡ್ಲಿಕ್ಕೆ, ಅದು ಎಲ್ಲ ಮನುಷ್ಯನಿಗೆ ಇರೋದು. ஹalleluya. ஹalleluya. நீ அந்த அந்த நீ பார்த்த அந்த குட் சைடு, ನೀನು ನೋಡಿದ ಒಳ್ಳೆಯ ನೋಟವು அதே அக்செப்ட் பண்ணது போல ಅದನ್ನು அவருடைய ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಾಗ டார்க் சைடு நீ அக்செப்ட் பண்ண வேண்டும். ಅವರ ಮರುಭಾಗವು ಕತ್ತಲೆ ಇರುವಂತ ಭಾಗವನ್ನು ನೀನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கல்யாணம் ஆயிடுச்சு, ಮದುವೆ ಆಯ್ತು, கொஞ்ச மாசம் ஆயிடுச்சு, ಕೆಲವು நீ ತಿಂಗಳಾಯ್ತು, இப்படி இருக்கியா, ಈಗಿದೆಯಾ, நீ இப்படி இருக்கியா, ನೀನು ಹೀಗೆ ಬದುಕ್ತೀಯಾ, கொட்டும் கொரத்தை சொல்லி ಕೊಂದು ಕೊರತೆಗಳನ್ನು ಹೇಳಿ அதெல்லாம் வாழ்க்கை முன்னோட்டு போகாதுங்க. ಜೀವಿತ ಮುಂದೆ ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. நீ எப்படி நல்லதை அக்செப்ட் பண்ணாயோ ಹೇಗೆ ನೀನು ಒಳ್ಳೆಯದನ್ನು அதே போல ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀವಿ, கெட்டதை அக்செப்ட் பண்ண ಅದನ್ನೇ வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆ ಕೆಟ್ಟದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹalleluya. ಹalleluya. ஹalleluya. ಹalleluya. இல்ல எனக்கு இது பிடிக்காது, ನನಗಿದು ಇಷ್ಟವಾಗಲ್ಲ. யூடியூப்ல ஒரு நியூஸ் பார்த்தேன், ಯೂಟ್ಯೂಬ್ பழைய ಅಲ್ಲಿ news பார்த்தேன். ಹಳೆ ನ್ಯೂಸ್ ನೋಡಿದೆ. புருஷன் குளிக்காதனால டைவர்ஸ், ಗಂಡ ಸ್ನಾನ ಮಾಡದೆ ಇರುವುದರಿಂದ ಡೈವೋರ್ಸ್. எந்த காரணத்துல டைவர்ஸ் பண்றாங்க, ಯಾವ ಯಾವ ಕಾರಣದಲ್ಲಿ ಡೈವೋರ್ಸ್ கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. ಗೂಗಲ್ ಅಲ್ಲಿ ಸರ್ಚ್ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. யூபில ஒரு புருஷனை டைவர்ஸ் பண்ணிருக்காரு. ಯುಪಿಯಲ್ಲಿ ಒಂದು ಹೆಂಡತಿ ಡೈವರ್ಸ್ ಮಾಡಿದ್ರು ಗಂಡನನ್ನು. பின்னாடி ஒரு ஸ்டோரி, ಹಿಂದೆ ಒಂದು ಸ್ಟೋರಿ. அவர் எதுக்கு டைவர்ஸ் பண்ணாரு, ಯಾಕೆ ಡೈವರ್ಸ್ ಮಾಡಿದ್ರು, குளிக்கல, ಅವ್ರು ಸ್ನಾನ ಮಾಡ್ತಾ நீ ಇಲ್ಲ. ஏப்பா குளிக்கல, ನೀನ್ ಯಾಕೆ ಸ್ನಾನ ಮಾಡ್ತೇನೆ, பொண்டாட்டி சொன்ன, ಹೆಂಡತಿ நீ ಹೇಳಿದ್ರು, குளிக்கலன்னா டைவர்ஸ் கொடுத்துடுவேன். ನೀನು ಸ್ನಾನ ಮಾಡೋದಿದ್ರೆ ನಾನು ಡೈವರ್ಸ್ ಕೊಟ್ಬಿಡ್ತೇನೆ. அப்போ குளிக்கலன்னா டைவர்ஸ் கொடுப்பியா, ನೀ ಕೊಡೋದಿದ್ರೆ பாக்குறேன் கொடு நீ டைவர்ஸ். ನೀನು ಕೊಡು ಡೈವರ್ಸ್. அவனும் அந்த வாசல் நின்னுட்டு ಅವನು ಆ ಆಟದಲ್ಲಿ ಇದ್ದನು. 3 நாள் குளிக்காமல் இருந்தான். 3 ದಿನ ಸ್ನಾನ ಮಾಡಿದ, 4th நாள் நோட்டீஸ், 4ನೇ ದಿನ ನೋಟಿಸ್ ಬಂತು. ஹalleluya. சின்ன சின்ன விஷயத்தை, ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕ ವಿಷಯ. ஹalleluya. ஹalleluya. நீ அந்த குட் சைடு அக்செப்ட் பண்ணும்போது, ನೀನು ಒಳ್ಳೆಯ ಮುಖವನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವ ஒரு ರೀತಿಯಲ್ಲಿ டார்க் சைடு நீ அக்செப்ட் பண்ண வேண்டும். ನೀನು ಅದರ ಹಿಂದಿನ ಎಲ್ಲರಿಗೂ ಡಾರ್ಕ್ ಕೊರತೆ ಸೈಡ್ ಉಂಟು. ಕೂಡ ನೀನು ಅಂಗೀಕರಿಸುವನಾಗಿರಬೇಕು. ಎಲ್ಲರಿಗೂ ಕೊರತೆ ಉಂಟು. ಎಲ್ಲರಿಗೂ ಕೊರತೆ ಉಂಟು. ஹalleluya. ஹalleluya. ನಾನು ಗಂಗಾ ಕೂಡ இந்த மதுக்கு முன்னாடி எல்லாம் கங்கா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ಮದುವೆಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಗಂಗನೊಂದಿಗೆ ನಾನು ಅನೇಕ ಸಮಯವನ್ನು பார்த்தாலும் புகழ்ந்து பேசுவேன், ಯಾವಾಗಲೂ ಹೊಗಳಿಕೊಂಡು ಮಾತಾಡ್ತೀನಿ. ವೈಫ್ அப்படி, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹಾಗೆ, ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೀಗೆ. ಚರ್ಚ್ಲೇ போவாரு, ಅವರು ಚರ್ಚಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ, ಚರ್ಚ್ಲೇ எப்பவுமே இருப்பாரு. ಅವರು ಚರ್ಚಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಇರ್ತಾರೆ. ನಾನು ನೆನೆಸಿட்டு இருந்தேன், ನಾನು ನೆನೆಸಿದೆ இங்க தான் வரணும், ಇಲ್ಲೇ ಬರಬೇಕು, பாப்போம், ನೋಡೋಣ. ஹalleluya. ஹalleluya. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆயிடுச்சு, ಮದುವೆ ಆಗಿ 2 ತಿಂಗಳಾಯ್ತು, 2ನೇ ವಾರ வந்திருக்காங்க, 2ನೇ ವಾರ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. சர்ச்சில் கூட்டிட்டு வர வேண்டும், ಸಭೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬರಬೇಕು. குடும்பத்தை பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் அலங்கரிக்கிறதல்லங்க, சபையில கொண்டு வந்து அலங்கரிக்க வேண்டும். ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಬ್ಯೂಟಿ ಪಾರ್ಲರ್ಗೆ ಕರ್ಕೊಂಡೋಗಿ ಅಲಂಕರಿಸುವುದಲ್ಲ, ಸಭೆಗೆ ನಿನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ಕರ್ಕೊಂಡ್ಬಂದು ಅಲಂಕರಿಸಬೇಕು. அவருடைய வசனத்தின் மூலமாய், அவருடைய ஆசீர்வாதம் மூலமாய், அவருடைய ஐஸ்வர்ய மூலமாய் நீ அலங்கரிக்க வேண்டும். ಅವರ ಆಶೀರ್ವಾದ ಮೂಲಕವಾಗಿ, ಐಶ್ವರ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಅಲಂಕರಿಸಬೇಕು. சில பேர் பாத்தீங்கன்னா பொண்டாட்டி ரொம்ப க்ளோஸ், ಹೆಂಡತಿ ಬಹಳ ಹತ್ತಿರವಾಗಿರುತ್ತಾರೆ. தப்பு செஞ்ச உடனே சப்போர்ட் செய்வார். ಹಸ್ಬೆಂಡ್ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರೆ ತಕ್ಷಣ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತಾರೆ. நீ சபைக்கு போயிடு, ನೀನ್ ಸಭೆಗೆ ಹೋಗ್ಬಿಡು, ಹೋಗ್ಬಿಡು. பாஸ்டர்ஸ் கேட்ட சொல்லு, ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದ್ರೆ ಹೇಳು ನಾನು ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂತ. குண்டி வேலி உட்கார முடியறதில்ல, ನನಗೆ ಕುತ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ಜಾಗೃತಿ. ಸಪೋರ್ಟ್ பண்றீங்க உங்க ವೈಫ್ಗೆ, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀರಿ, ವೈಫ್ಗಲ್ಲ ಸಾರಿ ಹಸ್ಬೆಂಡ್ಗೆ, ಗಂಡನಿಗೆ ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡ್ತೀರಿ. ಸರಿ இல்லனா ಸರಿ இல்லன்னு ಅವರು சொல்லு, ಸರಿ ಇಲ್ಲದ್ರೆ ಸರಿ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ರಿ. வேதத்துல பாருங்க, ஆக்ட்ஸ் 5 அதிகாரம் எடுத்து பாருங்க, ಆಕ್ಟ್ಸ್ 5ನೇ ಅಧ್ಯಾಯ ನೋಡ್ರಿ, 1ರಿಂದ 11 ವರೆ ವಾಸಿಂಗ, 1ರಿಂದ 5ರವರೆಗೆ ಓದ್ರಿ. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 5ನೇ ಅಧ್ಯಾಯ. ಹಾ 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 ಆಮೆನ್. ಹಾ ಹಾ ஆ அடுத்தது அது அப்புறம்
ஆ இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ம் வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் ம் பண்ணினார்கள். ம் ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி வந்தார். உள்ளே வந்தாள். ஆ பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்குத்தானா விற்றீர்கள், எனக்குச் சொல் என்றான். ஆ அவள், ஆம், இவ்வளவுக்குதான் என்றாள். ஆமென். நிறுத்துங்க சிஸ்டர். Hallelujah. ஹalleluya. இந்த இடத்துல நடந்த சம்பவம் என்ன? ಇಲ್ಲಿ ನಡೆದಂತ ಸಂಭವವೇನು? ஹalleluya. வீட்ல பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ಮನೆಯಲ್ಲೇ ಪ್ಲಾನ್ ಮಾಡಿದ್ರು ಗಂಡ பேதுரு ಹೆಂಡತಿ. கேட்டா இப்படி சொல்லு, ಪೇತ್ರನ ಕೇಳಿದ್ರೆ ಹೀಗೆ ಹೇಳು, இந்த மாதிரி பொய்யே சொல்லு. ಈ ರೀತಿ ಸುಳ್ಳು ಹೇಳು. பாஸ்டர் கேட்டா சொல்லிடு ವೈಟ್ வெளியின்று. ಪಾಸ್ಟರ್ ಕೇಳಿದ್ರೆ ಈ ರೀತಿ ಸುಳ್ಳು ಹೇಳ್ಬಿಡು ಅಂತ. நீங்க சபைக்கு வருவீங்க, ನೀವು ಸಭೆಗೆ ಬರ್ತೀರಿ, ಡ್ರೆಸ್ பண்ணி ಒಳ್ಳೆ ಮೇಕಪ್ ಎಲ್ಲ பண்ணி ಒಳ್ಳೆ ವಸ್ತ್ರ ಮೇಕಪ್ ಹಾಕಿಬಿಟ್ಟು அவர் சொன்ன பொய்யே நீ சொல்றீங்க. ಅವರು ಹೇಳಿದ ಸುಳ್ಳೇ ನೀವು ಹೇಳ್ತೀರಿ. நீங்களும் அதே இடத்துல சத்து போயிட்டீங்க. எங்க உங்க கணவன் சத்து போயிருக்காரு. ಉಂಗ ಗಂಡನ ಸತ್ತ ಸ್ಥಳದಲ್ಲೇ ನೀವು ಸಾಯ್ತೀರಿ. ஹalleluya. Hallelujah. ஆத்மாவில் சாவறது தான் ரொம்ப கஷ்டங்க. ಆತ್ಮದಲ್ಲಿ ಸಾಯುವುದು ಶರೀರ ದೊಡ್ಡ ತುಂಬಾ ಸತ್ತಾலும் ಕಷ್ಟ. ಪರವಾಗಿಲ್ಲ. ಶರೀರ ಸತ್ತೋದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ஆத்மா சாவக்கூடாது. ಆತ್ಮವು ಸಾಯಬಾರದು. பிரியமானவரே, உன் ஆத்மா வாழறது போல ಪ್ರಿಯ ಮಾನವನೇ, ನಿನ್ನ ಆತ್ಮವು ಬಾಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ வாழெல்லாம் வாழ என்று ನೀನು சொல்லுகிறார். ಎಲ್ಲಾ அப்ப ರೀತಿಯಲ್ಲಿ ஆத்மா எப்படி ಬಾಳು. வாழ வேண்டும்? ಆತ್ಮವು ಹೇಗೆ ಜೀವಿಸಬೇಕು? பரிசுத்தத்தில் உண்மையில் ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಸತ್ಯದಲ್ಲಿ சப்போர்ட் செய்யாத புருஷனுக்கு ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಡಿ. நான் நிறைய பேருக்கு சொல்றேன், உங்க வீட்டுல இருந்து சபைக்கு வரலன்னா சாப்பாடு போடாதீங்க. ಮನೆಯಿಂದ ಗಂಡನು ಮನೆಗೆ ಸಭೆಗೆ ಬರದ್ರೆ ಊಟ ಹಾಕ್ಬೇಡ್ರಿ, போடாதீங்க ಊಟ சாப்பாடு. ಹಾಕ್ಬೇಡ್ರಿ. அந்த அளவுக்கு ಸ್ಟ್ರಾಂಗ್ ஆண்டவருக்குள்ள நில்லுங்க. ಆ ರೀತಿ ವೈರಾಗ್ಯವಾಗಿ ಕರ್ತನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿರಿ. அவன் வயிற்று வலின்னு சொன்னா நீயும் வயிற்று வலின்னு சொல்ற. ಅವರು ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂದ್ರೆ ನೀವು ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂತ ಹೇಳ್ತೀರಿ. அவ்வளவுதான் கிடைச்சதுன்னு சொன்னா ಅವರು அவ்வளவுதான் கிடைச்சதுன்னு சொன்னா ಅಷ್ಟೇ ಸಿಕ್ಕಿತು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ கொண்டாட்டி வந்து அவதே சொல்லுகிற அவ்வளவுதான் கிடைச்சது. ಹೆಂಡತಿ ಹೇಳ್ತಾರೆ ಅಷ್ಟೇ ನನಗೆ ಸಿಕ್ಕಿತು. ஒரு மனம் காட்ட வேண்டுமானா நல்லதுல காட்டுங்க. ಏಕ ಮನಸ್ಸು ತೋರಿಸಬೇಕಾದ್ರೆ ಒಳ್ಳೆ இந்த மாதிரி ಕಾರ್ಯದಲ್ಲಿ கெட்ட ತೋರಿಸಿ, காரியத்துல காட்டாதீங்க. ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯದಲ್ಲಿ Support ತೋರಿಸಬೇಡ್ರಿ, செய்யாத. ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. நாங்களும் இப்ப பாவம் வயிற்று வலி இருக்கலாம், ನಾವು ನೆನೆಸಬಹುದು ಹೊಟ್ಟೆ ನೋವು ಇರಬಹುದು, பல்லு வலி இருக்கலாம். ಅಲ್ಲಿ ನೋವು ಇರಬಹುದು. நம்ம ஜெபிப்போம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவர் நம்மளே பார்த்து ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓ சாத்தானுடைய பார்த்து சிரிக்கிறாப்பா. ಸೈತಾನನ ನೋಡಿ ನಗುತ್ತಾರೆ. அவன் சும்மா டிவி பார்த்து ಅವನು கொண்டிருக்கான். ಸುಮ್ಮನೆ ಟಿವಿ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ, யூடியூப் ஷார்ட்ஸ் பார்த்து கொண்டிருக்கான். ಯೂಟ್ಯೂಬ್ ಶಾರ್ಟ್ಸ್ ಗಳನ್ನ ನೋಡ್ತಿದ್ದಾರೆ. ஃப்ரெண்டோட பைக்ல சுத்தா போயிருக்காரு. ಹೆಂಡತಿ ಫ್ರೆಂಡಿನ ಅವರೊಂದಿಗೆ ಸುತ್ತಲಿಕ್ಕೆ ಹೋಗಿರ್ತಾರೆ. தூங்கிட்டு இருக்கிற நைட் ನಿದ್ರೆ ಲೇಟ್ ಮಾಡ್ತಿರ್ತಾರೆ. ನೈಟ್ ವರೆ ನೆಟ್ಫ್ಲಿಕ್ಸ್ இருந்தாரு. ನೈಟ್ ಲೇಟ್ ಆಗಿ ನೆಟ್ಫ್ಲಿಕ್ಸ್ ಅಲ್ಲಿ ಇದ್ರು. புரியுதா? ಅರ್ಥ ಮಾಡ್ರಿ. சப்போர்ட் செய்யாத. ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಡ್ರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ சப்போர்ட் செய்தா, ನೀನು ಸಪೋರ್ಟ್ பாவத்துல சப்போர்ட் செய்தா, ಪಾಪಕ್ಕೆ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿದ್ರೆ சபையில வந்தாலும் வராதிருந்தாலும் ஒரே ಸಭೆಗೆ ಬಂದ್ರು ಬರದಿದ್ರು ಏನು ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. அவர் சத்தது போல நீங்களும் சாவு. ಅವರು ಸತ್ತಾಗಿ ನೀನು சப்போர்ட் செய்யாத. ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಬೇಡ. புருஷனுக்கு சொல்லுங்க, ಗಂಡನಿಗೆ நான் ಹೇಳ್ರಿ, போய் சொல்ல மாட்டேன். ನಾನು ಸುಳ್ಳು ಹೇಳಲ್ಲ. நீ குடும்பத்தை நேசிக்கிறியானா? ನೀನು ಕುಟುಂಬವನ್ನು ஆண்டவர் ಪ್ರೀತಿಸು, கொடுத்த அந்த பிள்ளைகளை நேசிக்கிறானா? ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ಮಕ್ಕಳನ್ನು அவருடைய ಪ್ರೀತಿಸುವುದಾದ್ರೆ, எதிர்காலம் நம்மளை போல கஷ்டத்துல போக கூடாது என்று சொல்லி நேசிக்கிறானா? ಅವರ ಭವಿಷ್ಯತ್ತು ಒಳ್ಳೇದಾಗಿ ಇರ್ಬೇಕಂತೇಳಿ ನೀವು ನೆನೆಸುವುದಾದ್ರೆ அவர் சபைக்கு வா, ನೀನು ಸಭೆಗೆ ಬಾ, சபைக்கு வா. ಸಭೆಗೆ ಹೋಗು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வீட்டிலே வசனத்தை படிக்கிறது கிடையாது. அட்லீஸ்ட் சபையில வந்து 2 வசனத்தை கேட்டுக்கலாமே. ಸಭೆ ಮನೆಯಲ್ಲೇ ಸತ್ಯವೇದ பழைய ಓದ್ತಾರೆ. ஏற்பாடுல அபிகேல் இருந்தாரு. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಅಬಿಗಲ್ நீங்க ಅಂತ ಇದೆ. 1 சாமுவேல் 25 வீட்டுக்கு போய் படிக்கலாம். 1 ಸಾಮುವೇಲ 25ನೇ ಅಧ್ಯಾಯ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಓದಿರಿ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய புருஷன் ಅವರ ಪುರುಷನು தாவீதுக்கு எதிர்த்து நின்றார். ದಾವೀದನಿಗೆ ಎದುರಾಗಿ ನಿಂತನು. ஆனாலும் அபிகேலுக்கு தெரியும் தாவீது தேவனுடைய மனுஷன் என்று. ಅಬಿಗೇಲಿಗೆ ಗೊತ್ತು ದಾವೀದನೇ ದೇವರ ಮನುಷ್ಯನೆಂಬುದಾಗಿ. அவனுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் அந்த தாவீதுக்கு கொடுக்கிறார். ಅವನಿಗೆ ಅಗತ್ಯವಾದುದು ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದಾವೀದನಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. புருஷன் பாவம் செய்யஎன்று சொல்லி அவன் பாவம் செய்யல. ಪುರುಷನು ಪಾಪ ಮಾಡ್ತಾನೆ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಪಾಪ ಮಾಡಿಲ್ಲ. தேவன் முன்பே என்ன நல்லதோ அதே செய்திருக்கிறார். ದೇವರ ಮುಂದೆ ಏನು ಒಳ್ಳೆಯದೋ ಅದನ್ನೇ ಮಾಡಿದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹalleluya. யாரும் தப்பிக்க முடியாது. ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. சான்ஸே இல்ல. ಅದಕ್ಕೆ ಅವಕಾಶವೇ ಇಲ್ಲ. நம்ம லைஃப் ஒரே லைஃப், ಒಂದೇ ಜೀವಿತ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்ல முடியுமா எனக்கு இன்னும் ஒன்னு இருக்குது? ನನಗೆ ಇನ್ನೊಂದು ಜೀವಿತ ಇದೆ ಅಂತ ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದಾ? சொல்ல முடியுமா? ಆಗುತ್ತಾ? அந்த அளவுக்கு உண்மை தான் இயேசு கிறிஸ்து இருக்கிறது, நரகம் இருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯೇ ನರಕವೂ ಸ್ವರ್ಗವೂ ಇದೆ.
ஹalleluya ஹalleluya நீங்க சொல்லவே முடியாது. ನೀವು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. இன்னைக்கு நீ தேவனுக்கு உங்க வாழ்க்கை கொடுத்துட்டனா, ಇವತ್ತು ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ರೆ இந்த குடும்பத்தை சந்தோஷமாய் சமாதானமாய் இந்த பட்டணத்தை தேவன் வாழ வைப்பார். ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಆ ಕುಟುಂಬವನ್ನು ದೇವರು ಉನ್ನತವಾಗಿ ಅಬ್ರಹಾಮೇ ಆಶೀರ್ವದಿಸಿದ போல உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார். ಅಬ್ರಹಾಮನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. அந்த இடத்துல சாரா அவ்வளவு உண்மை இல்ல, ಅದು ಅಲ್ಲಿ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಾರನ ಅಷ್ಟು ಉண்மை ನಿಜ ಅಲ್ಲ. ಅಬ್ರಹಾಮனுடைய உண்மை பார்த்து சாரா ಅವனை பின்தொடர்ந்தார். ಅಬ್ರಹಾಮನ ನಿಜತ್ವವನ್ನು ನೋಡಿ ಸಾರಾ ಹಿಂದಟ್ಟಿದರು. ஹalleluya ஹalleluya புருஷன் தலையா இருக்கிற புருஷனுடைய உன் நம்பிக்கை உன் ಪುರುಷನ வாழ்க்கையை ನಂಬಿಕೆ பார்த்து ಜೀವಿತವನ್ನು ನೋಡಿ உன் நம்பிக்கையை பார்த்து உன் பொண்டாட்டி பின்தொடருவார். ನಿನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡಿ ಹೆಂಡತಿಯು ಹಿಂಬಾಲಿಸುವಳು. சில நேரத்துல பிட்டர்னஸ் என்ன எந்த அளவுக்கு பிட்டு கசப்பு இருக்கிறது ஆண்டவர் மேல, ಹೇಗೆ ದೇವರಲ್ಲಿ ಕಹಿ ಅನುಭವ ಬರ್ತದೋ. நான் ஆண்டவருக்கு நான் டெய்லி சர்ச்சுக்கு போனேன், நான் டெய்லி நான் அவ்வளவு நேரம் வேதத்தை படிச்சேன், நான் அவ்வளவு ஜெபிச்சேன், ஆனாலும் இது நடக்கல. உடனே ஆண்டவருக்கு டாட்டா பை பை போறேன் ஆண்டவர், ದೇವರಿಗೆ தேவை கிடையாது, ಅಗತ್ಯವಿಲ್ಲ ಅಂತ என்னோட நீ இப்படி செஞ்சிருக்கிறீர், ನನ್ನೊಂದಿಗೆ ಹೀಗೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. ஹalleluya ಹalleluya எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடந்தது. ಯಾವುದು ನಡೆದರೂ ಅದು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ ಎಂಬುದಾಗಿ ತಿಳ್ಕೊಳ್ಳ್ರಿ. ஹalleluya ಹalleluya அதுதான் ரோமன்ஸ் 8:28 சொல்லுகிறது. ರೋಮ 8:28 ಹೇಳುತ್ತದೆ. வாசிங்க. ಓದ್ರಿ ರೋಮ 8:28. ಇದಲ್ಲದೆ ದೇವರ ಸಂಕಲ್ಪದ ಮೇರೆಗೆ ಕರೆಯಲ್ಪಟ್ಟು ಆತನು ಪ್ರೀತಿಸುವರ ಹಿತಕ್ಕಾಗಿ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ಅನುಕೂಲವಾಗುತ್ತದೆ ಎಂದು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya எல்லா காரியங்களும் எல்லா நமக்கு காரியங்களும் அனுகூலமாய் இருக்கிறதுக்காக மட்டும்தான் தேவன் செய்வார் என்று. ಅನುಕೂಲವಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿಯೇ ದೇವರೆಲ್ಲವನ್ನು ಮಾಡುತ್ತಾನಂತೆ. ஹalleluya நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் நமக்கு அனுகூலமாய், ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ನಡೆದರೂ ಅದು ಅನುಕೂಲವಾಗಿರುತ್ತದೆ. அப்போ பிரச்சனை எதுக்கு வருகிறது? ಸಮಸ್ಯೆ ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ? தேவன் அனுகூலமாய் நமக்கு தந்ததை நம்ம தள்ளி போடுகிறோம். ದೇವರು ಅನುಕೂಲವಾಗಿ ಕೊಟ್ಟದನ್ನು ನಾವು ತಳ್ಳಿ ಹಾಕುತ್ತೀವಿ. என் பையனுக்கு ஒரு நாள் நான் ஒரு நேந்திர பழத்தை கொடுத்தேன். ನನ್ನ ಮಗನಿಗೆ ಒಂದು ನೇಂದ್ರ அதோட தொலி கொஞ்சம் கருப்பா இருந்தது, ಅದರ ಸಿಪ್ಪೆ ಸ್ವಲ್ಪ ಕಪ್ಪಾಗಿತ್ತು. அவசர நல்லா இல்லைன்னு சொல்லி தள்ளிட்டு போயிட்டான். ಅದು ಒಳ್ಳೇದಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அது உரிச்சு பார்த்தா தானே தெரியும் நல்லா ಅದನ್ನ ಸಿಪ್ಪೆ ಸುಳಿದ್ರೆ ತಾನೇ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, சாப்பிட்டு பார்த்தா தானே தெரியும், ಅದು ತಿಂದು ನೋಡಿದ್ರೆ ತಾನೇ ಗೊತ್ತಾಗೋದು. கருப்பு தொலியை பார்த்துட்டு அப்படி அதே போல ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ எத்தனையோ குடும்பம் தகர்ந்து இருக்கிறது ஒரே காரியத்தினால. ಕುಟುಂಬವು ಬೇರ್ಪಟ್ಟಿರುವುದು ಒಂದೇ ಕಾರಣದಿಂದ. இதே ஏதோ ஒரு நெகட்டிவ் பார்த்து ಯಾವುದೋ ಒಂದು ನೆಗೆಟಿವ್ சில பேர் ஒண்ணா இருக்கிறாங்க, பல வருஷமாய் பேசிச்சு, ಕೆಲವರು ಅನೇಕ ವರ್ಷದಿಂದ ಒಂದಾಗಿರುತ್ತಾರೆ, ஆனாலும் பேசிட்டு பல வருஷமாயிச்சு, ಮಾತನಾಡಿ ಅನೇಕ ವರ್ಷವಾಗಿರಬಹುದು. ஹalleluya 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 நான் என்னோட ஸ்டோரியை சொல்றேன். ನನ್ನ ಕಥೆಯನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. நான் கல்யாணம் ஆனப்புறம் ಮದುವೆ ಆದ ನಂತರ 1 ಇಯರ್ல ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ ಮಿನಿಮಮ್ 10 ಟೈಮ್ಸ್ ವೈಫ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿರ್ಕು ಹಾಸ್ಪಿಟಲ್. ಒಂದು ವರ್ಷದಲ್ಲಿ 10 ಸಾರಿ ಆದರೂ, ಮದುವೆ ಆದ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ 1 ವರ್ಷದಲ್ಲಿ 10 ಸಾರಿ ಆದರೂ ನಾನು ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದೀನಿ. ಆರಂಭದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಟೈಮ್, ಆರಂಭದಲ್ಲಿ ಫಸ್ಟ್ ಸಾರಿಯಲ್ಲಿ ಅವರಿಗೆ ಬಿಪಿ ಶೂಟಪ್ ಆಗಿ, ಬಿಪಿ ಶೂಟಪ್ ಆಗಿ ಕೈಯೆಲ್ಲ ಇಪ್ಪಡಿ ಆಯ್ತು, ಕೈಯೆಲ್ಲ ಹಿಂಗೆ ಮಡಚಿಕೊಳ್ಳೋದು ಆಗ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗಿತ್ತು. ಸ್ಟ್ರೈಟ್ பண்ணவே முடியறது, ಕೈ ಬೆರಳುಗಳು ಸ್ಟ್ರೈಟ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಮಡಚಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. அப்படியே கொண்டு ஹாஸ்பிடல் போனோம். ಅವರು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋದ್ರು, ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ செய்தாரு, ಅನೇಕ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗಳು ಮಾಡಿದ್ರು. ஹalleluya ஹalleluya கொஞ்சம் கொஞ்சமாய் எனக்கு புரிய ஆரம்பிச்சு, ನನಗೆ ಅರ್ಥವಾಗಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿತು. ಏನೋ ಪ್ರಶ್ನೆ இருக்குது, ಏನೋ ಸಮಸ್ಯೆ ಇದೆ, என்ன ಸಡನ್ ಆಗಿ ಬಿಪಿ ಶೂಟ್ ಆಗುದು, ಏನು ಬಿಪಿ ಶೂಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಕೈಯೆಲ್ಲ ಇಪ್ಪಡಿ ಮಡಂಜು ಹೋಗುದು, ಕೈಯೆಲ್ಲ ಮಡಚಿಕೊಳ್ತಿದ್ದೆ. ஹalleluya ஹalleluya நிறைய வேதனையோடு இருந்தேன், ತುಂಬಾ ನೋವಿನಲ್ಲಿದ್ರು. ನಾನು ಆಂಡವರದ್ದು ಕೇಟேன், ನಾನು ದೇವರಲ್ಲಿ ಕೇಳಿದೆ, என்ன ஆண்டவரே, ಏನ್ ದೇವರೇ, அப்பா கல்யாணம் ஆயிடுச்சு, ಮದುವೆ ಆಯ್ತು, இப்படி எல்லாம் ஆகுது என் பொண்டாட்டிக்கு, ಈ ರೀತಿ ಎಲ್ಲ ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಆಗ್ತಿದೆ. ஹalleluya ஹalleluya அப்படி சொல்லி ಹಾಗೆ ಹೇಳಿ நான் என்ன செஞ்சேன், ನಾನೇನ್ ಮಾಡಿದೆ, ஆண்டவர் எது செஞ்சாலும் நல்லது, ದೇವರು ಏನು ಮಾಡಿದ್ರು ಒಳ್ಳೆಯದಕ್ಕಾಗಿಯೇ. ஹalleluya 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 3 வருஷம் அதே பிரச்சனை நடந்து கொண்டே இருந்தது. 3 ವರ್ಷ ಅದೇ ಸಮಸ್ಯೆಗಳು ತಿರುಗಿ ನಡೀತಾ ಇತ್ತು. ಎವ್ರಿ 1 or 2 months ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಡ್ಮಿಟ್ ಆಗುದು, 2 ತಿಂಗಳಿಗೊಮ್ಮೆ ಅಡ್ಮಿಟ್ ಆಗ್ತಾ ಇದೆ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ. வேலைக்கு போணுமா ಹಾಸ್ಪಿಟಲ್, ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋದು ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿ. ஹalleluya ஹalleluya ಪಾಟಿ அந்த மாதிரி பிரச்சனை ಅನೇಕ ಸಾರಿ ಅಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿ ಅದೇ ಸಮಸ್ಯೆಯಲ್ಲಿ ಹೋಗ್ತಾ ಇದೆ. ஹalleluya ஹalleluya
அந்த பிரச்சனை பார்த்து ಸಮಸ್ಯೆಯನ್ನು ನೋಡಿ அவளை தள்ளி விடல, ಅವಳನ್ನು ನಾನು ತಳ್ಳಿ ಹಾಕಿಲ್ಲ. ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், ದೇವರು ಕೊಟ್ಟದು, ஏதோ நினைச்சு கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಏನೋ ನೆನೆಸಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. பிரச்சனை இருந்தாலும் ಸಮಸ್ಯೆ அந்த ಇದ್ದರೂ பிரச்சனை நான் தேவருக்கு கொடுக்கிறேன். ಸಮಸ್ಯೆಯನ್ನು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ. உங்களுக்கு சொல்றேன், ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ, கல்யாணம் ஆயிருக்கிறது, ಹೊಸದಾಗಿ ಮದುವೆ ಆದವರಿಗೆ சில நேரத்தில் உன் டார்க் சைடை பார்க்கும்போது ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ಕತ್ತಲೆಯ ಭಾಗವನ್ನು ನೋಡುವಾಗ சொல்லாத ಹೇಳ್ಬೇಡಿ, எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்ட, ಯಾವ ಹುಡುಗಿಯನ್ನು ಮದುವೆ ಆದೆ, கல்யாணம் ಯಾವ பண்ணிட்ட, ಪುರುಷನನ್ನು ಮದುವೆ ಆದೆ, இந்த மாதிரி பேசுறாரு, ಈ ರೀತಿ ಮಾತನಾಡಬಹುದು, கத்தி பேசுறாரு, ಕಿರ್ಚಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. கல்யாணத்துக்கு முன்பு பேசுறது கூட நான் அந்த ஸ்டெத்தஸ்கோப் வச்சு தான் கேட்கணும். ಮದುವೆ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ಸ್ಟೆಥೋಸ್ಕೋಪ್ ಇಟ್ಟೆ ಕೇಳಬೇಕು. அந்த லோலு பேசுறாங்க, ಆ ರೀತಿ ಸಣ್ಣಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ. இப்ப பேசும்போது ಕಿವಿಲಿ ಕಾಟನ್ வைக்க வேண்டிய அவசியம் ಈಗ ಮಾತನಾಡುವಾಗ ಕಿವಿಯಲ್ಲಿ ಹತ್ತಿ ಹಿಡ್ಕೊಳ್ಬೇಕಾಗ್ತದೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த மாதிரி வரும். ಆ ರೀತಿ ಸಮಸ್ಯೆ ಬರ್ತದೆ. கல்யாண முன்பு எல்லாம் நல்ல முகத்தை காட்டுவாங்க, ಮದುವೆ ಮುಂಚೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆ ಮುಖವೇ ತೋರಿಸ್ತಾರೆ. அப்புறம் தான் 10 கையை வச்சு விரிச்சு வச்சு விக்கிரகாளியா போல நிப்பாரு. 10 ಕೈಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳುವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அந்த நேரத்தில் கூட ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಕೂಡ நீங்க ஒப்புக்கொள்ள வேண்டும், ನೀವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. நான் நல்லது அக்செப்ட் பண்ணது போல ನಾನು ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ಸಂಗತಿಯನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ತೇನೆ, கெட்டதே நான் அக்செப்ட் பண்றேன். ಕೆಟ್ಟದನ್ನು ನಾನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அது தான் ஃபேமிலியோட குவாலிட்டி. ಅದೇ ಕುಟುಂಬದ ಒಂದು ಕ್ವಾಲಿಟಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த காரியம் குடும்பத்தில் ஒருத்தருக்கும் இருக்க வேண்டும். ಆ ರೀತಿ ಕ್ವಾಲಿಟಿಗಳು ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಇರಬೇಕು. 3 வருஷம் அப்புறம் 3 ವರ್ಷದ ನಂತರ தேவன் தங்களுடைய பல வருஷமா இருக்கிற தாகத்தை, அந்த ஜெபத்தை, ಅನೇಕ ವರ್ಷದ ದಾಹವನ್ನು, ಆ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿ அந்த ஜோசாயா பிறந்தாரு. ನನ್ನ ಹಿರಿಯ ಮಗನು ಹುಟ್ಟಿದನು. எதுக்கு சொல்றேன்னா, ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಂದ್ರೆ, அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் போது ಮೆಸೇಜ್ ಪ್ರಿಪೇರ್ ಮಾಡುವಾಗ அவன் என்ன எடுத்து வந்து கேட்டாரு, ಅವನು ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬಂದು ಕೇಳಿದ, உன் லைஃப்ல ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்ன? ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಹ್ಯಾಪಿ ಆಗಿದ್ದಂತ ಮೂಮೆಂಟ್ ಯಾವುದು? நான் சொன்னேன், ನಾನು ಹೇಳಿದೆ, நீ பிறந்த நாள் தான், ನೀನು ಹುಟ್ಟಿದ நீ ದಿನ, வர போற என்று தெரிஞ்ச நாள் தான் எனக்கு ನೀನು ಬರ್ತಿ ಅಂತ ಹೇಳಿ ನೆನೆಸಿದ ದಿನವೇ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவனே ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಅವನ ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ இருந்தது, ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ಇತ್ತು. ಇವರು சொன்னாரு, இன்னைக்கு ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ಆಗ போகுது, ನನಗೆ ಸ್ಕ್ಯಾನಿಂಗ್ ನಡೀಲಿಕ್ಕಿದೆ, கடந்து வாங்க, ನೀವು ಆಸ್ಪತ್ರೆಗೆ ಬನ್ರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. சரி என்று சொல்லி, ಸರಿ ಅಂತ ಹೇಳಿ, அப்போ வண்டி எல்லாம் இல்ல, ಆಗ பைக் ಗಾಡಿಯಲ್ಲಿ ಬೈಕ್ ಏನಿಲ್ಲ, நடந்து ಹೊಸರೋಡ್ ವರೆಗೆ ನಡೆದು ಹೊಸರೋಡ್ ತನಕ ಹೋಗಿ அங்கிருந்து பஸ் பிடிச்சு ಅದರಲ್ಲಿ ಬಸ್ ಹಿಡಿದು போய் கொண்டிருக்கிறேன். ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಸಿಲ್ಕ್ ಬೋರ್ಡ್ ಎತ್ತೊಂಡು ಸಿಲ್ಕ್ ಬೋರ್ಡ್ ಅಲ್ಲಿ ಮೊಬೈಲ್ ಇಲ್ಲ, ಮೊಬೈಲ್ ಯಾರೋ ಕಳ್ಳತನ ಮಾಡಿಬಿಟ್ರು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. உள்ளத்து சாத்தான் பேச ஆரம்பிச்சு, ಸೈತಾನ್ ಹೃದಯದಲ್ಲಿ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, ನಿನಗೊಂದು ದೊಡ್ಡ ಸಮಸ್ಯೆ ಬರ್ಲಿಕ್ಕಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் சொன்ன இல்ல, ನಾನು ಹೇಳಿದೆ, ஆண்டவர் செய்யறதெಲ್ಲ நன்மை, ದೇವರು ಮಾಡುವುದೆಲ್ಲ அவர் ಒಳ್ಳೆಯದೇ, ஆசீர்வாதத்தை நன்னை ஆசீர்வதிப்பார், ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ, எனக்கு ஒன்னும் கெட்டதுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார், ನನಗೆ ಕೆಟ್ಟದ್ದು ಏನು ಮಾಡಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவன் பிறந்தார். ಅವನು ಹುಟ್ಟಿದಾಗ பாருங்க, ಅವನ ನೋಡ್ರಿ, சில நேரத்தில் எனக்கு சாப்பாடுக்கு கூட எனக்கு என்னது காசு இல்லாமல் இருந்தது, ಕೆಲವು ಸಾರಿ ಊಟಕ್ಕೆ ಕೂಡ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಹಣ ಇಲ್ಲದಿತ್ತು. குடும்பத்துல பிரச்சனை சொன்னா நிறைய பிரச்சனை, ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ದಾಟಿ ಹೋದೆ. அப்பாவே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறாரு, ನನ್ನ ತಂದೆ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲಿದ್ದಾರೆ. ஒரு வாட்டியை பார்த்து சொன்னாரு, ಒಂದ್ ಸಾರಿ ನೋಡಿದ್ರೆ, நான் குண்டைகளை வெளியே இறக்கி இருக்கிறேன், ನಾನು கையும் கால்களை உடைக்கிறதுக்கு, ಕೈ ಕಾಲನ್ನು ಮುರಿದು ಬಿಡ್ತೇನೆ ಅಸಭ್ಯವಾಗಿ ನಡ್ಕೊಂಡ್ರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன இடத்துல வேற யாராவது இருந்தா, ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ போப்பா வீட்டுக்கு, ನೀನು ಹೋಗಪ್ಪ ಮನೆಗೆ ಅಂತ, எனக்கு வேண்டாம், ನನಗೆ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. இங்கே தான் இருக்கு, ಅವ್ರು ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ, ಕೇಳ್ರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்பவும் இங்கே இருக்கு, ನನ್ನ ಮಾವ, ಅವ್ರ ಮಾವ ಇಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. எதுக்கு இருக்கிறாங்க? ಯಾಕಿದ್ದಾರಂದ್ರೆ, பொறுமையாய் நடந்த, ತಾಳ್ಮೆಯಿಂದ ನಡ್ಕೊಂಡೆ. தேவன் கொடுத்ததை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ದೇವರು ಕೊಟ್ಟದನ್ನು ನಾನು ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಸಿದ್ಧನಲ್ಲ, விட்டு கொடுக்கவே மாட்டேன், ಯಾರಿಗೆ ಬಿಟ್ಟು ಕೊಡಲ್ಲ. அதே போல உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನ எந்த ಜೀವಿತದಲ್ಲಿ சூழ்நிலை வந்தாலும், ಯಾವುದೇ ಪರಿಸ್ಥಿತಿ ಬಂದ್ರು, தேவன் கொடுக்கிறதை உன்னை விட்டு விலக நீ ಅನುಮತಿக்க கூடாது. ದೇವರು ಕೊಟ್ಟದನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಿಂದ ಕಳ್ಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಯಾವತ್ತೂ ನೀನು ಅನುಮತಿ ಮಾಡಬಾರದು. உனக்கு சில நேரத்தில் மண்ணே தருவாரு, ಕೆಲವೊಂದು ಸಾರಿದಲ್ಲಿ ಮಣ್ಣು ಕೊಡ್ಬೋದು. அந்த மண்ணே ಆ ಮಣ್ಣನ್ನು பார்த்து ನೋಡಿ நீங்க நினைக்கலாம், ನೀವು ನೆನೆಸ್ತೀರಿ, என்ன ஆண்டவரே, ಏನ್ ದೇವ್ರೆ, எனக்கு மண்ணே கொடுத்தீங்களா, ಏನಪ್ಪ ಮಣ್ಣು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ. நீங்க அப்படியே விட்டுச்சுன்னா ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ರೆ
ஒண்ணுமில்ல. ಏನು ಇಲ್ಲದ அதே மண்ணை நீ கையில புடிச்சு ಆ வச்சா ಮಣ್ಣನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ನೀನು ಹಿಡ್ಕೊಂಡ್ರೆ உங்களுக்கு தெரியும் ನಿನಗೆ ಗೊತ್ತು சாதாரண மண்ணல்ல, ಇದು ಸಾಧಾರಣವಾದ அது ಮಣ್ಣಲ್ಲ, ஏக்கர் கணக்கான பூமி. ಇದು ಏಕರ್ ಗಟ್ಟಲೆ ಭೂಮಿ. அதே தான் எப்ராஹிமை பார்த்து ಅದೇ ರೀತಿ வனாந்தரத்தை பார்த்து ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಅರಣ್ಯವನ್ನು ನೋಡಿ தேவன் சொன்னார், இந்த ராஜ்யம் முழுவதும் உனக்கு ಈ சொந்தமாய் தருவேன் ರಾಜ್ಯ என்று. ಪೂರ್ತಿಯಾಗಿ ನಿನಗೆ ಸ್ವಂತವಾಗ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. எப்ராஹிம் என்ன நினைச்சாரு? ಅಬ್ರಹಾಮನೇ எனக்கு சந்ததியே இல்ல ஐயா, ನನಗೆ ಸಂತತಿಯೇ ಇಲ್ಲ, எனக்கு பிள்ளையே இல்ல ஐயா. ಮಕ್ಕಳೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உப்ப பாருங்க, ಈಗ ನೋಡ್ರಿ, நீ எண்ணி முடியாத ஆகாசத்தில் நட்சத்திர காட்டில் அவருடைய சந்ததி இந்த உலகத்தில் இருக்கிறார். ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರಕ್ಕಿಂತಲೂ ಅಧಿಕವಾದ ಸಂತತಿ ಈ ಲೋಕದಲ್ಲಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிறதை விட்டு விடாத. ದೇವರು தேவன் உனக்கு ಬಿಟ್ಟು நல்லது ಬಿಡಬೇಡಿ. தான் செய்வார். ದೇವರು ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯದೇ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில 2 வசனத்தை எடுத்து படிச்சு முடிக்க போகிறேன். 2 ಕಾರ್ಯಗಳನ್ನು ಓದಿ ಮುಗಿಸಲಿಕ್ಕಿದ್ದೇನೆ. 2 தெசலோனியன்ஸ் 3:10 எடுத்து வாசிங்க. 2 தெசಲೋನಿಕೆ 3:10 ಓದೋಣ. 2 தெசலோனிಕೆ 3:10. ரெண்டு தெசலோனியன்ஸ் 3:10. அதே தான். கூடாது. ஹல்லேலூயா. கேளுங்க, ஒருத்தன் வேலை செய்ய ಒಬ್ಬನು ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ரெடி இல்லனா சாப்பிட கூடாது. ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಸಿದ್ಧನಿಲ್ಲದ್ರೆ ಊಟ ಮಾಡಬಾರದು. புருஷன் வேலைக்கு போகலனா, ನಿನ್ನ ಗಂಡನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗದಿದ್ರೆ ஹல்லேலூயா ಹಲ್ಲೆಲೂಯಾ போடாத சாப்பாடு. ಊಟ ಹಾಕ್ಬೇಕು. சோம்பேறியாய் மாத்தாத. ಅವರಿಗೆ ಊಟ ಕೊಟ್ಟು ಸೋಂಬೇರಿ ಮಾಡಿಸಬೇಡಿ. அனுப்பு, போ வேலைக்கு. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗೋ, கிடைக்கிற வேலைக்கு போய் என்று ಸಿಕ್ಕುವ சொல்லு. ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நிறைய சபையில் விசுவாசி வரல. ಅನೇಕ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಬಂದಿಲ್ಲ. ஹல்லேலೂயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யாருக்கு பேச வேண்டுமானா அவர் வரல. ಯಾರು ಮಾತನಾಡಬೇಕು ಅವರು ಬಂದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொண்டாட்டி போய் வேலை செய்யறாரு. ಹೆಂಡತಿ ಹೋಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. இவன் நல்ல கூத்தடிச்சு தூங்குற வீட்டுல. ಇವನು ಒಳ್ಳೆ ಬಹಳ ಗಂಭೀರವಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. வீட்லೂ தூங்குறா, ಮನೆಯಲ್ಲೂ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಚರ್ಚಲ್ಲೂ ತೂங்குறா, ಚರ್ಚಲ್ಲಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಾರೆ. எந்த வாழ்க்கை சோம்பேறித்தனம். ಸೋಂಬೇರಿ ಜೀವಿಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நானல்ல, வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಹೇಳುತ್ತದೆ, கணவன் வேலைக்கு போனா கொடுக்கிற சாப்பாடு கொடுக்காத. ಗಂಡನು ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿದ್ರೆ ಊಟ ಕೊಡ್ಬೇಡ. உலகத்துக்கெல்லாம் வேலை கிடைக்குது, ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಕೆಲಸ ಸಿಗ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரியுதா உங்களுக்கு? ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಆಮೆನ್. ದೇವರು ಸಭೆಯನ್ನು எப்படி நேசிக்கிறாரோ, ಹೇಗೆ ಪ್ರೀತಿಸುತ್ತಾನೋ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ புருஷன் அவருடைய பொண்டாட்டியை நேசிக்கிறானா, ಗಂಡನು ಆ ಹೆಂಡತಿಯನ್ನು ಪ್ರೀತಿಸುವುದಾದ್ರೆ அந்த பொண்டாட்டியுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறது அந்த புருஷனுடைய கடமை. ಆ ಹೆಂಡತಿಯ ಎಲ್ಲಾ ಕರ್ತವ್ಯವನ್ನು ಪೂರೈಸುವುದು ಆ ಗಂಡನ ಕರ್ತವ್ಯವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து ಆ ಒಂದು ಕರ್ತವ್ಯದಿಂದ ஒருத்தர் ஓடுறா என்று சொன்னா, ಆ ಕರ್ತವ್ಯದಿಂದ ಒಬ್ಬರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ he is inviting darkness. ನೀನು ಆ ಕತ್ತಲೆಯನ್ನು ಬರಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, this is a trap. ಇದೊಂದು ಆ ಒಂದು ಟ್ರ್ಯಾಕ್. ಅದು காலையில எய்க்கணும், ಮುಂಚಾನೆ ಹೇಳ್ಬೇಕು, ಬ್ರಷ್ பண்ணணும், ಡ್ರೆಸ್ ಮಾಡ್ಬೇಕು, பொண்டாட்டி சமைச்சு வச்சது சாப்பிடணும், ಹೆಂಡತಿ ಅಡಿಗೆ ಮಾಡಿದನ್ನು ಊಟ ಮಾಡ್ಬೇಕು, காலை நேர எடுத்து டிவி முன்னாடி உட்காரணும், ಆ ಕಾಲ್ ನೀಡಿಸ್ಕೊಂಡು ಟಿವಿ ಮುಂದೆ ಕೂತ್ಕೋಬೇಕು, பார்க்கணும், ನೋಡ್ಬೇಕು, லஞ்ச் சாப்பிடணும், ಲಂಚ್ ಊಟ ಮಾಡ್ಬೇಕು, தூங்கணும், ನಿದ್ರೆ ಮಾಡ್ಬೇಕು, ಫ್ರೆಂಡೋட ಸುತ್ತ போணும், ಫ್ರೆಂಡ್ ಒಂದಿಗೆ ಸುತ್ತಾಡ್ಲಿಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕು, ஈவினிங் வீட்ல வரணும், ಈವ್ನಿಂಗ್ ಮನೆಗೆ ಬರ್ಬೇಕು, சாப்பிடணும், ಊಟ ಮಾಡ್ಬೇಕು, டிவி பார்க்கணும், ಟಿವಿ ನೋಡ್ಬೇಕು, ಲೇಟ್ ನೈಟ್ ಆಗಿ தூங்கணும், ಲೇಟ್ ನೈಟ್ ಆಗಿ லைஃப் ஜாலியா இருக்கு, ಲೈಫ್ ಜಾಲಿ அந்த ಆಗಿದೆ மாதிரி நினைப்பீங்க. ಆ ರೀತಿ ನೆನೆಸ್ತೀರಿ. அது கொஞ்சம் வருஷம் ஆயி அப்புறம் தான் தெரியும், ಅದು ಸ್ವಲ್ಪ ವರ್ಷಗಳು ಹೋಗ್ತಾ ಆದ್ಮೇಲೆ ನಂತರ ಗೊತ್ತಾಗ್ತದೆ, இது ட்ராப். ಇದೊಂದು ಟ್ರ್ಯಾಕ್ ಅಲ್ಲಿ ನಾವು ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிறேன், ಜೈಲೊಳಗೆ ಸಿಕ್ಕಾಕೊಂಡಿದ್ದೀವಿ, இதிலிருந்து வெளியிலே வர முடியாது, ಇದರಿಂದ ಹೊರ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ. பல வருஷம் அடிமையா இருக்கிறேன், ಅನೇಕ ವರ್ಷದಿಂದ ಗುಲಾಮನಾಗೇ ಇದ್ದೀನಿ, எனக்கு வெளியிலே வர முடியறது இல்ல, ನನಗೆ ಹೊರಗೆ ಬರ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புரிஞ்சுக்கொள்ளுங்க, ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சோம்பேறித்தனம், ಸೋಂಬೇರಿಗಳು, ஒரு நாள் உனக்கு சோம்பேறித்தனம் வந்துச்சுனா, ಒಂದು ದಿನ ಉದಾಸೀನತನ ಬಂದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ, அது ಕಂಟಿನ್ಯೂ ಅದು ಆಯ್ಕೊಂಡಿರುತ್ತಾ, ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ನಾವು புரிஞ்சுக்கொள்ள, சாத்தான் உன்னை ஜெயில்ல போட்டா, ಸೈತಾನನನ್ನು ಜೈಲಲ್ಲಿ ಹಾಕಿದಂತೆ ನಂಬಿರಿ.
ஹalleluya ஹalleluya வேலை செய்யறதுக்கே முடியல, ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, அந்த salary ಸೆಟ್ ಆಗಲ್ಲ, ಆ ಸ್ಯಾಲರಿ ನನಗೆ ಸೆಟ್ ಆಗಿಲ್ಲ, ಅದು ಏದೋ ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பாரு. ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣ ಹೇಳ್ತಾ அது நீங்க Proverbs ಜ್ಞಾನೋಕ್ತಿ 26:13 இருந்து 16 எடுத்து வாசிங்க. ಜ್ಞಾನೋಕ್ತಿ 26 28 ವರೆಗೂ ಓದ್ರಿ. 13 இருந்து 16 வரைக்கும் எடுத்து வாசிங்க. ಹಾ 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 ஹalleluya 13 வசனம் என்ன சொல்லுகிறது? 13ನೇ ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? என்ன சொல்லுகிறது? ದಾರಿಯಲ್ಲಿ ಸಿಂಹವಿದೆ. அதோட அர்த்தம் என்ன? ಅದರ ಅರ್ಥವೇನು? ಅದರ ಅರ್ಥ ಏನು? ಲೇಜಿ ಪೀಪಲ್, ಉದಾಸೀನ ಸೋಂಬೇರಿ ಮನುಷ್ಯ வேலையும் ஸ்டார்ட் பண்றதுக்காக ಯಾವ ಮನುಷ್ಯನು ಯಾವ ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭಿಸಲಿಕ್ಕೆ ಲೇಜಿನೆಸ್ ಕಾಣಿಪಾರ್, ಯಾವ ಸೋಂಬೇರಿತನ ತೋರಿಸ್ತಾರೆ. முடியாது, ಆಗಲ್ಲ, அங்க கிடைக்காது, ಅಲ್ಲಿ ಸಿಕ್ಕಲ್ಲ, அந்த salary கம்மி ಅಲ್ಲಿ கொடுத்தாங்க, ಸ್ಯಾಲರಿ ಕಮ್ಮಿ ಕೊಡ್ತಾರೆ, ಇಂಟರ್ವ್ಯೂ ಅಟೆಂಡ್ பண்ணல, ಇಂಟರ್ವ್ಯೂ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿಲ್ಲ, ಅದು ಮುன்னாடி அங்க ನೈಟ್ ಶಿಫ್ಟ್ இருக்கு, ಅದು ಅಲ್ಲಿ ನೈಟ್ ಶಿಫ್ಟ್ ಇದೆ, அங்க ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಓವರ್ ಟೈಮ್ பண்ணணும், ಅಲ್ಲಿ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಓವರ್ ಟೈಮ್ ಇದೆ, ಸೇಲ್ಸ್ ಇருக்கு, ಪ್ರೆಷರ್ ಜಾಸ್ತಿ, ಸೇಲ್ಸ್ ಜಾಸ್ತಿ, ಪ್ರೆಷರ್ ಜಾಸ್ತಿ. ஹalleluya ஹalleluya. அந்த ಲೇಜಿನೆಸ್ ಮನುಷ್ಯ ಉದಾಸೀನ ಮನುಷ್ಯ எப்படி ಒಂದೊಂದು ಕಾರಣ ನೆಪಗಳನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸ್ತಾನೆ. அடுத்த 14ನೇ ವಾಕ್ಯ, ஹalleluya ஹalleluya. ஒரு ப்ரோக்ரஸ் இல்ல, ಒಂದು ಪ್ರೋಗ್ರೆಸ್ ಇಲ್ಲ. ஒரு நேரம் இந்த சைடு ಪಡ್ತಿಡುವಾರ, ಒಂದ್ಸಾರಿ ಈ ಕಡೆ ಮಲಕೊಳ್ತಾರೆ, ಸೈಡ್ ವಲಿಕೆ ಈ ಸೈಡ್ ನೋವಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಗೊಳ್ಳುವಾಗ ತಿರುಗಿ ಮಲಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭ. எப்படி டோர் க்ளோஸ் ஆகும் ஓபன் ஆகும் வீசிட்டே இருக்கும், ಹೇಗೆ ಡೋರ್ ಕ್ಲೋಸ್ ಓಪನ್ ಅಂತ ಹೇಳಿ ಬೀಸ್ತಾ இருக்கிற போல மனுஷன் பெட் மேல அங்கே இங்கே ಮನುಷ್ಯನು ಬೆಡ್ ಮೇಲೆ ಅಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ಅಂತ ಹೇಳಿ ತಿರುಗಾಡ್ತಿರ್ತಾನೆ. அடுத்து ನಂತರ ಸಿಂಪಲ್ ಸ್ಟೆಪ್ ಕೂಡ, ಸಿಂಪಲ್ ಸಾಧಾರಣ ಸೋಂಬೇರಿ, ಅದರಲ್ಲೂ ಕಾರ್ಯ. ಜನಗಳೇ ಪಾತ್ರಿಕ್ರೆ ಜನರು ನೋಡಿದ್ರೆ ಸ್ವಿಚ್ ಆನ್ பண்ண முடியாது, ಎದ್ದು ಸ್ವಿಚ್ ಆನ್ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಕಾಲೇ ನೀಟಿ ಸ್ವಿಚ್ ಆನ್, ಕಾಲನ್ನು ಎತ್ತಿ ಸ್ವಿಚ್ ಆನ್ ಮಾಡ್ತಾರೆ, ஏதாவது ಕಂಬೆ ನೀಟಿ ಸ್ವಿಚ್ ಆನ್, ಏನಾದ್ರೂ ಕಂಬನ್ನು ತೆಗೆದು ಸ್ವಿಚ್ ಆನ್ ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. ಮೊಬೈಲ್ எடுக்க முடியாது, ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ತೆಗಿಲಿಕ್ಕೆ ಅದರ ವೈರ್ பிடிச்சு ಇழுத்து ಅದರ ವೈರನ್ನು ಇಳ್ಕೊಂಡು ಮಾಡ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya. பாத்திருக்கீங்களா அந்த ನೋಡಿದ್ದೀರಾ? ஹalleluya ஹalleluya. சில சோம்பேறி என்ன தெரியுமா, ಕೆಲವು ಸೋಂಬೇರಿ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ದೂರ இருக்கிற ಅಮ್ಮவை கூப்பிடுவாரு, ದೂರ ಇರುವಂತ ಅಮ್ಮನ ಕರೀತಾರೆ, ಅಮ್ಮ 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 ಅಮ್ಮ. என்ன ಏನು என்ன பண்றீங்க அம்மா, ಏನ್ ಮಾಡ್ತಿದೆ? ஒண்ணும் இல்ல, ಏನಿಲ್ಲ, இல்ல ಸುಮ್ಮನೆ நீங்க எங்கேன்னு ಎಲ್ಲಿ ಅಂತ ನೋಡ್ತಿದ್ದೆ. சரி ಆ ಫ್ಯಾನ್ ಒಂದು ಆನ್ பண்ணிட்டு ಆ ಫ್ಯಾನ್ ಒಂದು ಆನ್ ಮಾಡಿ ಹೋಗು. பாத்திருக்கீங்களா அந்த ನೋಡಿದ್ದೀರಾ ಆ ಸಂಭವವನ್ನು? எடுத்து தண்ணி எடுத்து குடிக்க முடியாது, ನೀರ್ ತಕೊಂಡು ಕುಡಿಲಿಕ್ಕೆ ಆಗಲ್ಲ, ಕೆಮ್ತಿರ್ತಾರೆ, ಬಹಳ ಕೆಮ್ತಿರ್ತಾರೆ, அந்த ಸೌಂಡ್ ಕೇಟ ಅಮ್ಮ ಓಡಿ ತಣ್ಣಿ ಅಮ್ಮ ಎದ್ದು ನೀರ್ ತಕೊಂಡು ಓಡ್ತಾರೆ. ಸೋಂಬೇರಿ, ಸೋಂಬೇರಿ. அப்படி இருக்கீங்களா நீங்க? ಆ ರೀತಿ ಇದ್ದೀರಾ ನೀವು? ஹalleluya ஹalleluya. விட்டு விடுங்க அந்த ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ, ಈ ರೀತಿ ಸೋಂಬೇರಿತನ ಇದ್ರೆ ಬಿಟ್ಟು ಬಿಡ್ರಿ. நம்ம சின்னதில் உண்மையா இருந்தா, ನಾವು ಚಿಕ್ಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ನಿಜವುಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ ಅಧಿಕ ಕಾರ್ಯದಲ್ಲಿ எப்படி நம்பி தர முடியும், ಹೇಗೆ ನಂಬಿ ನಿಮ್ಮನ್ನು ಕೊಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗ್ತದೆ? பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும், ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ, பெரிய பிசினஸ் வேணும், ದೊಡ್ಡ ಬಿಸಿನೆಸ್ ಬೇಕು. அந்த சின்ன வேலை செய்யறதுக்கு உனக்கு நேரம் இல்ல, ಚಿಕ್ಕ ಕೆಲಸ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ನಿನಗೆ ಸಮಯವಿಲ್ಲ, அப்போ ಹೋಗು ದೊಡ್ಡದು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ತಿ. ஹalleluya ஹalleluya. ஹalleluya ஹalleluya. புரியுதா உங்களுக்கு? ஆமென். இட்ஸ் வெரி ஈஸி ஸ்டெப்ஸ். ಇದೊಂದು ಬಹಳ ಸರಳವಾದ ಸ್ಟೆಪ್. ಕಡೆಸಿ ಕೊನೆಯದಾಗಿ ಲಾಸ್ಟ್ ಅದು ವಾಸಿಂಗ 16ನೇ ವಾಕ್ಯ. ஆமென். சோம்பேறி என்ன சொல்வார் தெரியுமா? சோம்பேறி ಏನು ಅನಿಸುತ್ತೆ? எனக்கெಲ್ಲ தெரியும், ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು, எனக்கெಲ್ಲ தெரியும், ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. ஹalleluya ஹalleluya. இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவார், ಇಂಗ್ಲಿಷಲ್ಲಿ I came by my own, ನಾನು ಬಂದದು ನನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ. ಅದು ಎದಕ್ಕೆ சொல்றாரு தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದ್ರೆ, ತಾಯಿ ಕರುವಿಲಿಂದ್ರೆ ನಾನು ತಾಯಿ ಗರ್ಭದಿಂದ ತಾನೇ வெளி வந்த, ತನ್ನಷ್ಟೇ ಡಾಕ್ಟರ್ ಉದವಿ ಎಲ್ಲ ಕೇಳவே ಇಲ್ಲ, ಡಾಕ್ಟರ್ ಇದು ಅದು ಚಿನ್ನದಾಗಿ ಕೇಳಲಿಲ್ಲ,
as US phrase, I came by my own. ನಾನು ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ನಾನು ಬಂದೆ. Hallelujah. 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 பெரிய பெரிய ஞானத்தை விளங்குவார். ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಜ್ಞಾನವನ್ನು ಬೆಳಗಿಸ್ತಾರೆ. Hallelujah. Hallelujah. சோம்பேறியோட காரியங்கள். ಅದು ಸೋಂಬೇರಿ. எனக்கு எல்லாம் தெரியும். ನನಗೆ ಎಲ್ಲ உனக்கு ಗೊತ್ತು. என்ன தெரியும்? ನಿನಗೇನು ಗೊತ್ತು? எனக்கு எல்லாம் தெரியும். ನನಗೆಲ್ಲ ಗೊತ್ತು. அலமாரி திறந்து பார், ஃபுல் PhD சர்டிஃபிகேட் தான் நான் வச்சிருக்கிறேன். ನಾನು ಇದು ಅಲ್ಮಾರಿ ತೆಗೆದು ನೋಡು, ಒಳ್ಳೆ PhD ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. நிறைய பேசணும்னு ஆசைப்படுகிறேன். ಅನೇಕ ರೀತಿಯ ತುಂಬಾ ಮಾತನಾಡಬೇಕಂತೇಳಿ ಬಯಸ್ತೀನಿ. கண்களை மூடுவோம். ನಾವು ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ.